இந்திய தண்டனை சட்டங்களில் திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்பகோணத்தில் வழக்குரைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவற்றில் செய்த திருத்தங்களை ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த நடுவண் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்பகோணம் தலைமை அஞ்சலகம் முன்பு வழக்குரைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்ட திருத்தங்களை நடுவண் அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பினர். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 140 பேரை சஸ்பெண்ட் செய்துவிட்டு கொல்லைப்புறமாக இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறது. இந்த சட்டம் வெகு மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு எதிரானதாகும். தண்டனைகள், சாதாரண குற்றங்களுக்கு தண்டனைகள் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் நாட்டில் ஒரு எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்பட்டது போல அமலாகும். ஆகவே இந்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுக்க வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கும்பகோண வழக்கறிஞர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், இன்றைய தினம் மத்திய அரசு அலுவலகமான தபால் நிலையத்தில் ஆர்ப்பாட்டம், நாளைய தினம் ரயில் மறியல் என்று தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை ஒரு வார காலமாக வைத்திருக்கிறோம். இதனிடையே கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நலவாழ்வுத்துறை பெண் அலுவலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துணை நலவாழ்வு நடுவங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தொடக்க நலவாழ்வு நடுவங்களில் தகவல் பதிவாளர்களை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர்.